வணக்கம் நண்பர்களே! நம்ம இன்னைக்கு பார்க்க போற இடம் அர்ஜுனரை காத்த ஐயனார் கோவில். திருச்செந்தூர் கோயிலுக்கு வரவங்க என்ன பண்றாங்கன்னா, கோயில பார்த்துட்டு, கடற்கரைய பார்த்துட்டு, யாழி கிணற பார்த்துட்டு உடனே பஸ்ஸ பிடிச்சு கிளம்பி போயிடுறாங்க. திருச்செந்தூர சுத்தி அறியப்படாத நெறைய கிராமத்து தெய்வங்களும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் சொனை கோவில். அர்ஜுனரை காத்த ஐயனார் கோவில். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் இருக்கு. நீங்க திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருநெல்வேலி போற பஸ்ல ஏறுனீங்கன்னா, அம்மன்புரம்னு ஒரு ஸ்டாப் இருக்கு. அங்க இறங்குனீங்கன்னா, அங்கிருந்து ஒரு 4½ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் இருக்கு. நீங்க அங்கிருந்து ஒரு ஆட்டோ எடுத்தீங்கன்னா ரூ. 100 சார்ஜ் பண்ணுவாங்க. அப் அண்ட் டவுன் ஒரு ₹200ல நீங்க கோவில பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துரலாம். அப்படி இல்லனாலும் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ரூ. 600 குடுத்தீங்க அப்படின்னா, கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வெயிட் பண்ணி திருப்பி உங்கள கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்லயே விட்டுருவாங்க. இதுல 2 ஆப்ஷன்ல நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். ஆனா ஒரு விஷயம், திருச்செந்தூர் கோவில் மாதிரி இது ரொம்ப பெரிய கோவில்லாம் கிடையாது. கிராமத்து சூழல், இயற்கையான ஒரு இடத்துல இது அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க வரும்போது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உணர்வீங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனரை காத்த ஐயனார்ன்ற ஒரு தலமரபு இங்க இருக்குது. மகாபாரதத்துல வரக்கூடிய அர்ஜுனரோட கதையோட இது தொடர்பு இருக்கிறதா இந்த உள்ளூர் மக்கள் இதை நம்புறாங்க. அர்ஜுனரை ஐயனார் பாதுகாத்தா இவங்க நம்புறாங்க. அதனாலே இந்த கோவிலுக்கு அர்ஜுனரை காத்த ஐயனார்னு பேர் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சொனை கோவில். சொனை அப்படின்னா இந்த உள்ளூர் மக்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா, குளம்னு சொல்றாங்க. இந்த கதையை நீங்க கோவில் பூசாரி மற்றும் உள்ளூர் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இதை ஒரு வரலாற்று ஆதாரமா மட்டும் நீங்க பார்க்காம, உள்ளூர் மக்களோட தலைமுறையா சொல்லப்பட்டு வரும் ஒரு நம்பிக்கையாகவும் நீங்க இதை பார்க்கணும். நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கிராமத்து வழிபாடு ஒரு தனித்துவமாவே இருக்குது. ஐயனார் வழிபாடுன்னு சொன்னீங்கன்னாவே பொதுவாக கிராமத்து மக்களுடைய பாதுகாப்பு, உள்ளூர் நலம், விவசாயம் மற்றும் கால்நடைகளின் பாதுகாப்பு போன்ற நம்பிக்கைகளோட இது தொடர்புடையதா இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பல கிராமங்கள்ல ஐயனார் கோவில் ஊரின் எல்லையில இருக்குது. இயற்கையான சூழ்நிலையை நீங்க இந்த மாதிரி கோவிலை நீங்க பார்க்க முடியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்து வழிபாடு ஒரு தனித்துவமான வடிவத்தை பெற்றிருக்கு. திருச்செந்தூர்லேருந்து வந்து இப்படி ஒரு சின்ன கோயிலை நம்ம பார்க்கணுமான்னு சில பேருக்கு தோணலாம். ஆனா நீங்க வரலாறு, உள்ளூர் மக்களோட நம்பிக்கை, கிராமத்து கலாச்சாரம் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிற ஆளா இருந்தா இது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். முக்கியமா திருச்செந்தூர் பயணத்துல முருகர் கோவில் மட்டும் ஒரு தரிசனமா வச்சுக்காம, திருச்செந்தூர் சுற்றிலாம் இன்னும் என்னென்னலாம் இருக்குதுன்னு நீங்கள் தேடி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி சுவாரஸ்யமாக நிறைய இடம் பார்க்கலாம். பிரபலமான இடம் மட்டும் பார்க்கறது ஒரு பயணம். ஆனால் இந்த இடத்த சுற்றி மக்களோட வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மறைந்திருக்கக்கூடிய சிறிய தலங்கள் தேடி பார்ப்பது ஒரு உண்மையான பயண அனுபவம். நீங்கள் திருச்செந்தூர் வரும்போது இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.